மியூட் பண்ணிடுங்க. டு மார்க்கெட் டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டியில் நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ், அதாவது என்னென்னா நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சொல்கிறேன் 24,800. ஸோ 24,800 தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் நிஃப்டியினுடைய இண்டெக்ஸு. ஸோ அதில் உள்ள ஆப்ஷன், அதாவது என்னென்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இந்த ரெண்டு ப்ரைஸு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரேட் எடுப்போம். ஸோ இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே நான் வந்து 9:10 நம்மளோட டெலகிராம் சேனலில் இதோட பிஇபி லெவல் கொடுத்துருந்தேன். ரூ. 172 பிஇபி லெவல் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரூ. 172 மேலே எந்த ஆப்ஷன் நமக்கு வந்து மேலே போகுதோ அந்த ஆப்ஷன் நம்ம பை பண்ணலாம். ஸோ அது ஓப்பனுக்கு மேலே இருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே இருக்கணும், அதே சேம் டைமில் பிஇபி லெவலுக்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் எந்த ஆப்ஷன் நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகுதோ அதில் நம்ம வந்து பை பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளோட இது. ஸோ அதுபடி பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட், அதாவது என்னென்னா 24,800 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் இதில் நம்ம கரெக்டாக ஓப்பன் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஇபி லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன். ஓகே, இந்த பிஇபி லெவல் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ரூ. 172 தான் அதோட பிஇபி லெவல். ஸோ இதோட ஓப்பன் ப்ரைஸும் ரூ. 172. கரெக்டாக அந்த பிஇபி லெவலில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 5 மினிட் கேண்டிலே மார்க்கெட் வந்து அந்த பிஇபி லெவலுக்கு கீழே வந்துடுது. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து ஆப்னண்ட் புட் ஆப்ஷன் 24,800 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் ரூ. 125. ஸோ அது எப்போ ரூ. 172 ஓப்பனுக்கு மேலே போயிட்டு, ஸோ ரூ. 172 அப்படிங்கிறது அதோட பிஇபி லெவல். பிஇபி லெவலுக்கு மேலே நமக்கு க்ளோசிங். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் நம்ம என்னென்னா ஓப்பன் ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கரெக்டாக 9:15 மார்க்கெட் ஓப்பன் அப்படின்னா ஒரு 9:30 மணிக்கு தான் நம்ம மார்க்கெட்டை லைவாக வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 9:30 மணி அப்படிங்கும்போது நமக்கு இந்த கேண்டில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஸோ 9:30 மணிக்கு இந்த கேண்டில் அப்படின்னா இது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான். ஸோ ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஓப்பனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 125. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா சம்டைம் அதோட க்ளோசிங் ப்ரைஸே ரூ. 152 இருக்குது அந்த 9:30 கேண்டில். ஸோ இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்குது, ஆனால் அது என்ன அப்படின்னா பிஇபி லெவலுக்கு கீழே இருக்குது. ஸோ அப்போ இது பிஇபி லெவலுக்கு மேலே எப்போ நமக்கு க்ளோசிங் இருக்கோ அப்போ நம்ம வந்து போயிட்டு என்ட்ரி ஆகிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வர்றதான் நம்மளோட இது. ஸோ எப்போவுமே ஆப்ஷனில் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து எப்போ மூவ்மெண்ட் ஆகுதோ அந்த மூவ்மெண்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுது. ஆப்ஷன் வந்து ஒரு டைரக்ஷன்லேயே மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். ஸோ எப்போ நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குதோ அந்த என்ட்ரியில் நம்ம என்ட்ரி ஆகிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணிட்டு நம்ம வெளியே வர்றதான் நம்மளோட பிளான். எப்போவுமே ஆப்ஷனில் அப்படி தான் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக 9:40க்கு பிஇபி லெவல், அது ரூ. 172 அப்படிங்கிறதுக்கு மேலே 9:40க்கு நம்மளோட 24,800 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் அது வந்து நமக்கு பிஇபி லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கு. அதோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரூ. 194 அதோட க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி ஆகலாம். இல்லை அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் அந்த க்ளோசிங் ப்ரைஸ் தான் நமக்கு என்ன இவ்வளோ வாலட்டைலாக மார்க்கெட் மூவ் ஆகும்போது அதோட க்ளோசிங் ப்ரைஸ் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதோட க்ளோசிங் ப்ரைஸ் முடியும் போது நம்ம என்ட்ரி ஆகிட்டு ரூ. 194 என்ட்ரி ஆனீங்கன்னா அதோட அடுத்த கேண்டில், அதாவது 9:45 கேண்டிலுடைய லோ பார்த்தீங்கன்னா ரூ. 192. ஸோ ரூ. 194 அப்படி க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி ஆனாலும் கரெக்டாக இதோட ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில், அதாவது 9:45 கேண்டிலுடைய லோ வந்து ரூ. 92, ஹை வந்து ரூ. 222. ஸோ ஒரு சின்ன ப்ராஃபிட் நமக்கு ரூ. 194 என்ட்ரி ஆனோன்னா ஒரு 10 பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரூ. 202. ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம ரூ. 194 அப்படிங்கும்போது ரூ. 204, ரூ. 205 ரேஞ்சில் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதுதான் ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்சு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடியது. பிஇபி லெவலுக்கு மேலே இருக்கணும். ஸோ அதே சேம் டைமில் ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எங்கே ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த ப்ரீமியம் நமக்கு இன்னைக்கு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஏற்கனவே நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ அந்த கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தாலும் நமக்கு வந்து இந்த பிஇபி லெவலுங்கிற ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் எந்த ஒரு ப்ரீமியம் சஸ்டைன் ஆகுதோ அதுதான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு வந்து என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஆப்ஷனில் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ரூ. 194 நம்ம என்ட்ரி ஆனாலும் ரூ. 205 அந்த லெவலில் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இது ஹை வந்து ரூ. 222 போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பிஇபி லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்து
எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு க்ளோசிங் இருக்குது இந்த இடத்துல. இது 12:30க்கு. ஸோ மார்க்கெட் மல்டி டைம் இந்த இடத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பிஇபி லெவலில் $172ங்கிற லெவலில் கடைசியாக நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு பிஇபி லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்து நல்லா ஒரு இன்னைக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோனா ஹையாக போனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $254 ஹையாக போய் $233 இது க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, இதான் வந்து நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுத்தது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள்.